சரி சார். இந்த எப்படி இவ பாட்டு படிச்சா ப்ராக்டிஸ் பண்ண படிச்சா ஓ, பார்த்து பார்த்தேன். சரி அப்போ கொஞ்சம் வேறு செஞ்சு பா ப்ராக்டிஸ்னா எப்படி சரி. ம் வேற வேற உண்டா சொல்லி பாருங்க பாப்போம் எப்படின்னு பாப்போம். ஆ. فتح كسرتين ضمتين سد سكون فتح ضمة مد فتحة مد فتحة ضمة كسرة ضمة سد كسرتين كسرة ضمة مد فتحة كسرتين ضمة مد ضمتين. இந்த குழப்பம் இது சின்ன சின்ன குழப்பங்கள் இல்லையா. ஆ, சரி ஓகே பிரச்சனை இல்லை நீங்க கொஞ்சம் இடையில ஸ்லோ ஆகிங்க சார், பக்காவீங்க. உங்களோட ஃபோன் கையிலே ஆகிக்கலையே. ஓ, கையில தங்கி. அதுதான் உங்களோட சவுண்ட் அந்த ஃபோன் கையில இருந்தால் சவுண்ட் கொஞ்சம் முன்னு பின்னுக்கு இதாகும் அதுதான் உங்களோட ஸ்லைட்ல அடுத்தடுத்த விஷயங்களும் ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி வையும். சரி ஓகே பிரச்சனை ஆ. இல்லை நீங்கள் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டா நல்லா அது அடுத்தடுத்த ஸ்டெப்பு அடுத்த விஷயம் கொரோனா தேடி படிச்சா. ஓ சார், இந்த பாட்டன் குர்ஆன்ல இல்ல வேற மாதிரி ஸ்டெப் ஆகிற இடங்களும் எனக்கு ஒரு சின்ன டவுட் ரெண்டு மூணு வந்து பார்த்துட்டு போறது. ஆ இருக்குதா எடுத்து இப்போ சார் இந்த சூரா தாஹால ஓகே சூரத்தாக கொஞ்சம் வெரி குட் சூரத்தாகல வீடியோ வசனம் 95வது வசனம் முன்பாரு ஆல சம கத்துபுக்க யா சாமிரி. கொஞ்சம் நீங்க வாரு சூரத்தாகல எத்தனை அவசரம் 95வது வசனம். ஸ்கிரீன் மாறிக்குதா. ஓ மாதிரி. ம் 95 எஸ் சாமிரி என்ன பிரச்சனை. ஓ, சாமிரியும் சார். ஓ சொல்லுங்க. அந்த கடைசியில யா சாமிரி இது உண்டு முடியல. ஓ எஸ் அப்ப நீங்க என்ன யாக்கு செய்யணும். வந்து சட்டு வச்சு ஆ அஹ், யா சாமிரின்னு நிப்பாட்டுற டைம் ஐநோக்கும் ஐநோ கொஞ்சம் அந்த அழுத்தம் பண்ணி குடிச்சு தான் நிப்பாட்டணுங்க. நீங்க அந்த இடத்துல ஷத்தும் வைக்கணும் சுகுனும் வைக்கணும் வேற ஒன்றும் செய்யலாது. ஷத்து அடிப்படையில் இருக்குது நீங்க சத்துக்கு சுகுனும் வைக்கணும். சத்தையை வச்சு சுத்தம் வச்சு நிப்பாட்டணும். இப்போ உதாரணத்துக்கு இதே மாதிரி இடம்தான் வதவாசோபில் ஹக்கு வதவாசோபி சபுர்னு வருதே அதுல நீங்க என்ன ம். செய்றீங்க ஆ, ஹக்கு ரெண்டு நிப்பாட்டே இல்லை. அதுல காஃப் இருக்குது. அந்த காஃப் ஷத்தினுடைய உச்சரிப்போட ம். கலக்குதலுக்கு உட்படுது. இங்க யா வந்திக்குது யா ஷத்தினுடைய ஆ, உச்சரிப்போட கலக்குதலுக்கு உட்படாது. இதே போல தப்பத் யத இப்ப அபீலஹபின் வதப் பா என்ன செய்யறோம் தப்பு பாவுக்கு சத்திக்குது தேடி பாருங்க பால சத்தி சட்டு கொலை செய்யுது. சத்தோட சேர்ந்து ஆ, நாங்க என்ன செய்யறோம் என்றால் பாவை கலக்கணும். இதுக்கு நாங்க சொல்லும் கல்கலா வந்து ஆ, குபுராட விடவும் ஒரு அழுத்தம் கூடிய இடங்கள் தான் கல்கலாவோட அழுத்தம் வந்து எழுத்துக்கள் கொடுக்கும். சத்தினுடைய ம். உச்சரிப்போட வார சந்தர்ப்பங்கள். அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ஆ, நம்ம ஷத்த உச்சரிக்கிறோம் பட் இங்க வந்து சுக்கூனுடைய உச்சரிப்போட தான். ஷத்து பெருசா சுக்கூன் பெருசா. சாப்பிடும். சட்டு பெருசு. வெரி குட் ஷத்தான் பெருசு. ஷத்துங்கிறது மறைமுகமாக தனக்குள்ளே சுக்கூனையும் உள்ளடக்கிய ஒருத்தன் ஷத். ஆ, சட்டு. சரிங்களா ஆகவே சரி, அப்படி எங்கட இன்னொரு டவுட் வந்து அதோடய ஓ, கொஞ்சம் மேல ம் இந்த 2வது வசனத்துல எதனாவது 92வது வசனம். ஓ ஐநோக்கு இது ஐத்தகும் வல்லு எஸ் கடைசி வாவுக்கு நீங்க சுக்குன்னு வைக்கணும். வல்லுன்னு சொல்லக்குள்ள. ஓ, ஐநோக்கு மத்தோண்டு வார அப்ப நாங்க மத்தோட சேர்த்து நிப்பாட்டி தான் அந்த சுக்கரை வைக்கணும். ஆ, அடிப்படையில் வாவுக்கு சுக்குன் வைப்படும் சரியா. ஆ, வாவுக்கு இப்போ நாங்கள் இந்த கென்செப்ட்ல மூணாவது கென்செப்ட் எது
சுக்கூன் வைக்கணும். சுக்கூன் வச்சா அது ஒட்டோவாகவே சிஸ்டத்துல மத்திரேவாக மாறும். ஆ. விலங்க சொல்றது வாவுக்கு நாங்க இல்ல சார், சுக்கூன் இன்னொரு அந்த வைக்கணும். வாழ்க்கை வாழ்க்கை இன்னொரு மத்தொன்று போட்டீங்க, அப்ப அந்த அதுக்கு மத்து அந்த இழுக்க மத்து தேவையில்லையா சார்? அது மத்து இப்போதைக்கு நீங்க அதை கவுண்ட் பண்ண தேவையில்லை. நான் படிப்போம் இன்ஷா அல்லாஹ் பத்தி என்னன்னு சொல்லி வசனத்திட இறுதியில வார அந்த வகையான ஆ. மத்துகளை நாங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், அது எப்ப தேவைப்படும் எப்ப தேவைப்படாது, அது எப்ப நான் கவுண்ட் பண்ணணும் எப்ப நான் கவுண்ட் பண்ணப்படாதுன்னு எல்லாம் படிப்போம். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, வசனத்துல இறுதியில நிப்பாட்ட போற நேரத்தில் நீங்க சுக்கூன் வச்சீங்கன்னா அந்த சுக்கூன் தான் உச்சரிப்பு, மத்தல்ல உச்சரிப்பு. ஆ. சரியா? ம். ஓகே. நல்ல ஜிசாக்கல்லா வேற என்ன சரியா? அதே மாதிரி அந்த 93வது வசனத்துல அப்ப அசைத்த அம்பி, எஸ். அப்ப அதுல வந்து யாக்கு வந்து டொட் வச்சு இல்ல. அதே எஸ். போல அந்த கஸ்ரா மத்தும் வந்து இல்ல ஐநோக்கு ராவுக்கு தான் கஸ்ராண்டு வந்து கஷ்டம் கஸ்ரத்துண்டு வந்து உண்டு. எங்கட கேன்செப்ட்ல இது எங்க வரணும் இப்ப? ஓ. கடைசி இடத்துக்கு சுக்குன் வைக்கணும். அவ்வளவுதானே? கொண்டு எங்க ஆ. கடைசி இடத்து என்ன யாக்கு சுக்குன் வைக்கணும், அவ்வளவுதான். சுக்குன் ஓகே. வச்சு அது ஒட்டுவா சிஸ்டத்துல எது மாறும், அது மத்தினுடைய எழுத்தா மாறும். ஆ. சுக்கூன் வைக்கிறதுங்கிறது தான் மெயின். சரி சரி நீங்க ஓகே. சுக்கூனை வச்சு நாங்க மத்திய எழுத்தா மாத்திரமா அல்லது நாங்க அமீரி அம்ரி என்று நிப்பாட்டுறோமாங்கிறத நாங்க எங்கட அறிவை வச்சு நாங்க யோசிக்கணும், பகுத்தறிவை வச்சு யோசிக்கணும். இது வந்து மத்திய எழுத்து இல்லை, சும்மா நிப்பாட்டலாம் ம். என்கிறது. ஆ. ம். வேற சரிக்கா அப்துல்லா? ம். இப்ப இந்த ஹம்சாக்கு வந்து சக்கரத்தைன்னு வரப்போது வந்து நிப்பாட்ட போல. எஸ். அப்ப ஐநோக்கும் ஒரு ஹரக்கத் நீட்டிட்டு நிப்பாட்ட முடியும். மா எஸ். ஆ எஸ். மா எஸ். ஐந்து வந்தா. எஸ். நிப்பாட்ட இல்லாது மா என்று நிப்பாட்டையும் இல்லாது. பதக்கத்தையும் வந்துச்சு என்றால் கேன்சர் மாறிடும். இடங்கள்லையும் சரிக்கா நீங்க தேர்ந்த இடங்கள்ல இதை வேற சரி, உங்களோட டவுட்டுக்கு அல்லது இந்த விஷயம் கிளியர் தானே இப்ப? ஓகே. ம். சரி. அப்ப நாங்க இதுல அடுத்த பகுதிக்கு மூவ் ஆகலாம் இன்ஷா அல்லாஹ். அன்றைக்கு மத்திர அடுத்த பாட்டுக்கு வருவோம். சவுண்ட் கேட்காட்டி கேட்டுக்கொள்ளணுமா? ஆ. வந்துட்டா ஸ்கிரீன்? அப்துல்லா சவுண்ட் கேக்குதா? ஓகே. வந்துக்கிதா ஸ்கிரீன்? ஓ வந்து எது வந்துக்குது? போன கிளாஸ்ல நிப்பாட்டின ராகம் தொடக்கம். ராகம். ராகத்தை பத்தி போன கிளாஸ்ல பார்த்தோமா? இல்ல பார்க்கல சார். சரி, அப்ப நாங்கள் இதை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். போன கிளாஸ்ல நாங்கள் ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஒன்று அடையாளங்கள், அடுத்து எழுத்துக்கள். இது ரெண்டையும் வச்சுக்கொண்டு மாத்திரம் எங்களால் ஆ. ஓதுமான்னு கேட்டால் சரளமான ஓதலுக்கு அல்லது சரியான அடிப்படையிலே சரியான ஓதல் என்று அடையாளப்படுத்துகிற அந்த ஓதலுக்கு எங்களுக்கு மூவ் ஆக முடியாது. ஆனா எங்களுக்கு ம். அடிப்படையான ஓதலுக்கு மூவ் ஆகிறதுக்கு மூணு விஷயங்கள் அடிப்படையாக தேவை. அதான் ஒன்று எழுத்துக்களோட உச்சரிப்பு, ரெண்டாவது ராகம், மூன்றாவது சட்டங்கள். இதுல முதலாவது மூன்றாவதும் நாங்க படிப்படியாக மெதுமெதுவாக ஒவ்வொன்றாக பார்த்து முடிக்க வேண்டிய பகுதி. ஆனா இரண்டாவதாக இருக்கிற பகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்க அதுல பேசிக்கான கன்செப்ட் சில விஷயங்களை உங்களுக்கு நாங்க சொல்லித் தருவோம். அதை நீங்க உங்களோட உதவி கூடாக நீங்க டெவலப் பண்ணி கொள்ளணும். ஆ. சரி, முதலாவது ராகம் என்றா என்னன்னு சொன்னா உங்கள்ட்ட இருக்கிற சொந்த குரல்ல உங்கள்ட்ட இருக்கிற நேச்சரான அந்த டோன்ல நீங்க உங்களை ப்ராக்டிஸ் பண்ணி கொள்றது தான் ராகம் என்றதுல முதலாவது விஷயம். இன்னொருத்தரை பார்த்து காப்பி பண்ணி ஓதுறதுக்கு பேர் ராகம் இல்லை. ஆ. ரெண்டாவது
குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இந்த நீட்டுதல் என்றதோட தான் அல் குர்ஆனுடைய என்ன சொல்ற ராகம் என்ற பகுதி 100க்கு 95% மேல சார்ந்து இருக்குது. நீட்டுதலோட தான். ம், நீட்டுதல் இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு ராகம் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பமே இல்லாமல் போய்விடும் என்று சொல்ற லெவலுக்கு குர்ஆன்ல இந்த நீட்டுதல் என்ற விஷயம் இருக்குது. சரியா? ஆ, இன்னொரு வகையில சொன்னா ஓகே. உலகத்துல காணப்படுற எந்த ஒரு வேதமா இருந்தாலும் குர்ஆனுக்கு உரிய ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னென்றால் பல பல இடங்கள்ல பல பல அளவுகோல்கள்ல குர்ஆன் எங்களுக்கு நீட்டுறதுக்கான சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது. முக்கியமான ஒரு சிறப்பம்சம். எனவே ம், ராகம்ங்கிறது உங்கள்கிட்ட சொந்தமா ஈக்கிற உண்டு. உச்சரிப்பிட திருத்தங்கள், உச்சரிப்பிட வடிவங்களை பொறுத்த வரைக்கும் சில போது உங்களுக்கு புதிதாக உங்களுக்குள்ள புகுத்தப்படுற, நீங்க படிச்சு கொள்ற, நீங்க திருத்திக் கொள்ற ஒரு விஷயமாக அமையும். எனவே ஆ, உங்கள்ட்ட நேச்சர்ல இருக்கிற ஒன்றும் உங்கள்ட்ட புதிதாக வந்து சேர்ற ஒன்றும் ஜாயின் பண்ற நேரத்துல சில போது உங்களை ம், அறியாம பல தவறுகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இது. கற்பனையில நீங்க ஓதுவீங்க, ம், சரின்னு சொல்லுவீங்க. ஆனா உங்களோட ஓதலை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அது நீங்க கற்பனையில் நினைச்சது போல அது இருக்காது, வேறொரு வகையில இருக்கும். ஆகவே ஆ, இந்த இடத்துல நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதை திருத்திக் கொள்றதுக்கான வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டி வரும். இதான் உங்களோட ஓகே. ராகம் தொடர்பான விஷயம். இந்த ராகத்துல மிக ம், முக்கியமாக தேவைப்படுறதுதான் நீட்டுதல். நாங்க உங்களுக்கு முன்னுதலாக படிச்சிருக்கோம். ம், நீட்டுதல் இல்லைன்னா ராகம் என்றது இல்லைன்னு அர்த்தம். அப்ப இந்த ஆ, நீட்டுதல் என்றதை பொறுத்த வரைக்கும் இந்த நீட்டுதல் என்றா இதுல தொடர்பான அடிப்படையான சில விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். சில போது தெரிஞ்சிக்கும், தெரிஞ்சுதான் நீங்க ம், மீட்டின மாதிரி வச்சுக்கொண்டா சரி. ஓகே. அப்ப கொஞ்சம் நீங்க வரேன். நீட்டுதல் என்றதை பொறுத்த வரைக்கும் நாங்க இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று மத்தினுடைய அடையாளங்கள், ரெண்டாவது மத்தினுடைய எழுத்துக்கள். நீட்டுதல்ங்கிறதுக்கு அரபிக்கில் மத்தின்னு சொல்லலாம் தெரியும். அதை நான் வெயிட் பண்ணிட்டு மத்துன்னா ஆ, நாங்கள் பேச சொல்லியிருக்கனால அப்ப மத்தியினுடைய அடையாளங்களை ஆ, பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அடையாளங்களா சொல்லுவோம். இதெல்லாம் மத்தியின் அடையாளம் ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, பம் மத்து. அதே போல ம், மத்தியினுடைய எழுத்துக்கள் மூன்று இருக்குது. அலிஃப் சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ். மத்தியினுடைய அடையாளத்துல ஆ, இந்த நீல பாக்ஸ் தவிர பக்கத்துல ஒரு ஒன்று இருக்குது. இவருடைய பேர் என்ன? என்ன பேர் தெரியுமா ம், அது? ம். சரியா சார். பேர் தெரியா? ஆனா வந்தா என்ன செய்யணும்? நீட்டான. எவ்வளவு நிடணும்? அடுத்த கேள்வி. அதுவும் தெரியா? போராட்டம். ஆ, அப்படி ரெண்டு கேட்க. ரெண்டு ஹேர். ரெண்டு ஹரகத். ரெண்டு ஹரக்கத் என்று சொன்னா எவ்வளவு தெரியுமா? ரெண்டு ஹரக்கத்துன்னு சொல்றது எதை வச்சு எந்த மிஷமான வச்சு சொல்றீங்க ரெண்டு ஹரக்கத்துங்கிறது? கண்ணை திறந்து மூற டைம் அப்படியா? அந்த கைய மூடி திறக்கிற அளவு ஆ, அதுல ஹரக்கத்தை. கண்ணை மூடி கையை மூடுறது ஓரளவு, திறக்கிறது ஒரு ரெண்டு அளவு, அப்படிதானே? ஆ, அந்த அளவு நீட்டினா சரி அப்படியா? அப்ப அந்த பாக்ஸ்ல அடிச்சிருக்கலாம், நீல பாக்ஸ் அடிச்சுக்கிற எல்லாத்தையும் மீட்டர் அளவு. ரெண்டு ரெண்டு தடவை கைய மூடி திறக்கிற அளவு ரெண்டு தடவை அடிக்கணும். அப்ப அது எல்லாம் ரெண்டு தானா? இது கொஞ்சம் கூட ஆயிடுச்சு அந்த அதை பக்ஸுக்கு கொஞ்சம் வெளியே கூட இருக்கிறது. ஐடியா. அதான் கேட்டேன், அதை எப்படி நாங்க விஷயம் பண்றோம்? ஓதுற நாங்க எப்படி விஷயம் பண்றோம்? எங்களுக்கு எங்க டோன் அந்த இடத்துல எப்படி போகுது அப்படி நாங்க எடுத்துட்டு போய்க்கிறோம், அப்படிதானே? ம். எங்க டோன்ல ஸ்பீட், டோன்ட நேச்சருக்கு தான் நாங்க மாறுறோம். இதுல எப்படி மாறணும்? குர்ஆன் நேச்சருக்கு தான் எங்கட டோனை நாங்க அப்ளை பண்ணணும். அதான் இங்க உள்ள முக்கியமான விஷயம். சரி, இதுல பாக்ஸ் அடிச்சுக்கிற நீல பாக்ஸ் அடிச்சுக்கிற எந்த ஒன்று வந்தாலும் நீங்க நீட்ட வேண்டிய அளவு ஜஸ்ட் 1 செகண்ட். அதாவது நீங்க சொன்னது போல ஆ, உங்களோட கை விரலை மூடி திறக்கிற டைம் இரண்டு அளவு. ஆனா ரெட் கலர் பாக்ஸ்ல நான் அடிச்சுக்கிறேன், அதுல பேர் என்ன தெரியுமா? இப்போதைக்கு அதுல பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தியினுடைய அடையாளம். மத்திர அடையாளம். ஆ, அது கிட்டத்தட்ட 16 ஓகே. வகையான பேர் அதுக்கு. அது இப்ப நாங்க பேசினா
அது உங்களுக்கு பாடமா போய்த்திரும். ஆ, அதெல்லாம் முக்கியம் எப்பவும். ஆ. இப்ப அது வந்து நாங்க மதுரை அடையாளம் என்று பேரை வச்சுக்குவோம். அதை கிட்டத்தட்ட நாங்க 3 செகண்டுக்கு நீட்டணும். அதாவது கை விரலை மூடி திறந்து மூடி திறந்து மூடி திறந்து மொத்தம் 6 அளவு 6 கவுண்ட்டுக்கு கவுண்ட் பண்ற அளவுக்கு. ஆறு. ஆ, பேசிக்கலி நீட்டுற மத்திட அடிப்படையான மத்துகள் ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, லம்மு மத்து, மத்தினுடைய அடிப்படையான எழுத்துக்கள் அலிப் சுக்குன் செய்யப்பட்ட யா சுக்குன் செய்யப்பட்ட வாவ், இந்த அளவுகளுக்கு நீட்டுற அளவை விட 2 மடங்கு கூடுதலாக நாங்க மத்தினுடைய அடையாளத்துல நீட்ட வேண்டும். நீட்டணும். சரி, எனக்கு இப்ப இந்த வசனத்தை ஓதி காட்டுவோம். إياك نعبد وإياك نستعين. சரி, இன்னும் ஒருக்கா ஓதுங்க. ஒரு சின்ன அவதானத்தோட ஓதணும். இப்ப நீங்க ஓதின உங்களோட நேச்சர்லாம் நீங்க ஓதணும். அப்பதான் சரியா வரும். இதுல நீட்டுறது, ஓகே. இதுல நீட்டுறது, இந்த ஐனை நீட்டுறது 3 இடம் தான் நீட்ட வேண்டியது. இந்த 3 இடத்துலயும் என்னென்ன அளவுகோல்களை நீட்டுறோம்ங்கிறத அவதானிச்சு கொண்டு உங்களோட நேச்சர்ல நீங்க திருப்பி ஒருக்கா ஓதும். إياك نعبد وإياك نستعين. என்ன நடக்குது? 3 முறையாக நீட்டுறோம் இல்லையா? آه، أو- அப்படி வேண்டாம். அப்படியே 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 பெரிய பிரச்சனை, ஓதல் பெரிய பிரச்சனை. 3லையும் ஒரே அளவுக்கு நீட்டினீங்களா உங்களோட ஓதல்ல? நான் ஓதல் சரி பேருன்னு கேட்கல அப்துல்லா, அது வேற விஷயம். நீங்க செல்ஃபா உங்களோட آه. டீச்சர்ல நீங்க டோன் எடுத்து ஓதின ஓதலை வச்சு நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க நீட்டினது 3 ஒரே அளவா? கடைசியில இந்த யாக்க நீட்டே கொஞ்சம் கூட மாறி. ஒரு மாதிரி விளங்குது அப்படியா? ஓ, ஓ, நீங்க உங்களோட நேச்சரை மாத்த வேணாம், ஓதலை மாத்த வேணாம். நீங்க இப்ப நான் கேள்வி கேட்கிறேனே, இதுக்கு முன்னாடி எப்படி நீங்க நேச்சர்ல ஓதுறீங்க? இப்போ தொழுகையில ஓதி ம், விடியும் சத்தம் போட்டு ஓதிப்போம். எப்படி நேச்சர் ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது, ஆ. அதை மட்டும் திருப்பி ஒருக்கா ஓதி பாருங்க பார்ப்போம். கூட இதா குறையக்கான்னு ஆ. பார்ப்போம். إياك نعبد وإياك نستعين. எப்படி விளங்குது? கடைசிக்கு நீட்டினா கொஞ்சம் கூட மாதிரி ஆகும். கூட மாதிரி இருக்குது. ஏன் அது கூட நிட்டுறோம்? எனத்துக்கு ஐயும் அப்படிதான் பழகிக்கிறோம். எனவே கூட நீட்டிங்க அப்படித்தானே? ம், எங்களோட ம். பழக்கத்துல தான் எங்களோட வாயில வருமேனா. சரி, ஓகே. சில போது நாங்க சில விஷயங்கள்ல எங்களை ஆ, அறியாம நாங்க சரியா பழகிக்கிறோம். அதான் நீங்க நினைக்கிற நிச்சயமான சரி. நாங்க அந்த தலைப்பு இன்றைக்கு பார்ப்போம். ம், அதுக்கு நாங்க கொடுக்குற தலைப்பு என்னென்றால் நிறுத்தி ஆ, ஓதுகின்ற இடத்துல நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள். ஏன்னா நீங்க நிப்பாட்ட இடம் கட்டாயம் எங்களுக்கு அந்த ம், இடத்துல அந்த விஷயம் ஆ, கிளியர் இருந்தால் எங்களுக்கு வசனங்களாக ஓத முடியாது. ஆகவே அந்த இடத்துல மாத்திரம் தொடர்படுற மத்த அந்த இடத்துல ஆ, கொஞ்சம் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே வசனத்தை நாங்க எடுப்போம். ஆ, இந்த இறுதி எழுத்துல இந்த இறுதி எழுத்தை நீங்க கொஞ்சம் கூட நீட்டுறீங்க என்று சொல்லி உடன்பட்டுருவோம். நீங்க கூட நீட்டு வளமையை விட கொஞ்சம் கூட நீட்டுறோம். ம், ஆனா அது எவ்வளவு கூட நீட்டுறோம், எவ்வளவு கூட நீட்டணும் ஆ, என்கிறதெல்லாம் எங்களுக்கு குழப்பமா இருந்தால் இப்ப நாங்க அதுக்குரிய தெளிவுக்கு தான் வரப்போறோம். ஏன் இந்த இடத்துல கூட நீட்டுறோம் என்ற கேள்விக்கான ஆன்சர் எடுக்கணும்னால் 2 நிபந்தனைகள் இந்த இடத்துல பூர்த்தி செய்யப்படுது. ம், அந்த 2 நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்யப்படுறத இந்த இடம் பின்வரக்கூடிய அளவுகோல்ல நாங்க நீட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு அல்லது கட்டாயத்துக்கு நாங்க உட்பட்டோம். முதலாவது, வசனத்திட இறுதியில அல்லது நிறுத்தி ஆ. ஓதக்கூடிய அந்த இடம் சுக்கூன் செய்யப்படுகிறது. எங்க சுக்கூன் செய்யறோம்? யால. யால இல்ல, அந்த, நூன்ல. சாரி, நூன்ல. நூன்ல, வெரி குட். நிறுத்தி ஓதுகின்ற எழுத்து இங்க நூன். நூன்ல நாங்க சுக்கூனை செய்யறோம். ரெண்டாவது, அதற்கு முன், ம், எதுக்கு முன்னுக்கு? யா. எதுக்கு முன்னுக்கு நாங்க நூனுக்கு முன்னால சுக்கூன் யாவுடைய வச்சு நிப்பாற்று அந்த நூனுக்கு முன்னால என்ன வந்திக்குது? மத்தினுடைய அடையாளங்கள்ல ஒன்று அல்லது எழுத்துக்கள்ல ஒன்று வந்திக்கணும். இங்க என்ன வந்திக்கு? யாவண்டி. மத்தினுடைய எழுத்து யா வந்திக்குது. இந்த 2 நிபந்தனையும் பூர்த்தி செய்யப்படுமாக இருந்தால் மூணாவது கேன்சர் அதற்கு முன்னுக்குள்ள எழுத்து எது? சுக்குன் செய்யப்பட்ட யாக்கும் முன்னால் இருக்கிற எழுத்து என்ன எழுத்து? இங்க ஐன். ஐனை நாங்க ஐன். என்ன செய்யணும்? 4 அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு
செகண்ட்ல சொன்னா 2 அல்லது 3 செகண்டுக்கு நாங்க அதை கட்டாயம் நீட்டணும். 2 செகண்ட்ங்கிறது சரி. மினிமம் லெவல். அதை விட எவ்வளவு கூட்டினாலும் உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. கட்டாயம் 2 செகண்ட் இடிக்கும். ம். அப்போ ஈயாக என்று நீட்டுறது ஆ, 1 செகண்டாக இருந்தால் அதை விட ஒரு மடங்கு கூடுதலாகத்தான் நாங்க நிப்பாட்டுற இடத்துல நீட்ட போறோம். இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு வரேன். நீங்க நிப்பாட்ட போறீங்க இந்த இடத்துல, எப்படி நிப்பாட்டணும்? ஆ. إياك نعبد وإياك. எத்தனை நாள் நீட்டணும்? காரணம் என்ன? நீட்ட வேண்டிய அளவு என்ன, அதுக்கான காரணம் என்ன? ஓ, அதுக்கும் இதே சட்டம் தான் வருமே சார். இல்லையா, நீட்ட வேண்டிய அளவு 4, 5, 6 அளவுக்கு 2, 3 செகண்ட். இல்ல, முதலாவது நீசலம் என்ன, இறுதி எழுத்துக்கு நாங்க இதே சுக்குனு வைக்கிறோம். அதுக்கு முன்னால வந்திக்கிறது மத்தியனுடைய அலிஃப். எனவே அந்த யாவை நாங்க கட்டாயம் 4, 5, 6 அளவுக்கு நாங்க நீட்டணும். இதான அது கேன்சல். யாராவது சரி உங்கள்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டால் எங்களோட மைண்ட்ல இந்த செட்டப் தான் வரணும். கடைசி இடத்துக்கு நாங்க சுக்குனு வச்சு நிப்பாட்டுறோம், அதுக்கு முன்னால வந்திக்கிறது மத்தியனுடைய எழுத்து. அப்ப எங்களுக்கு அது கிளியர் ஆகும். என்ன கிளியர் ஆகும்? எஸ், எங்களுக்கு மத்திய எழுத்துட கான்செப்ட் விளங்குது. நிறுத்தல் முறைகள கான்செப்ட் இதுல பாருங்க. வசனத்துல இறுதியில நிறுத்தி ஓதும் முறைகள் என்ற தலைப்புக்கு சம்பந்தப்படுது முதலாவது தலைப்பு. அதுல 3வது முறை என்கிற கான்செப்ட் முதல்ல சம்பந்தப்படுது. ரெண்டாவது, அதை தொடர்ந்து நாங்க படிச்ச மத்தியினுடைய மத்திர பாடம் நேரடியாக அங்க தொடர்படுது. அது தொடர்ந்து தான் இந்த பாடம் இதுல லிங்க் ஆகுது. இப்படி 3 பாடங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டு வரதான் இந்த பாடத்துல இருக்கிற முக்கியமான விஷயம். உங்களுக்கு இதுக்கு பின்னால குர்ஆன்ல எந்த வசனத்தை எடுத்தாலும் நிறுத்துற நேரத்துல இழுக்கிறது, நீட்டுறது, குறைக்கிறது, கூட்டுறது எங்களுக்கு ஈக்கப்படாது. எங்களோட ஃப்ளோல போகணும். நான் என்ன நினைப்பேன், இப்ப இதுல நீட்டுறது, நீட்ட வேண்டிய அளவு தான் நாங்க படிச்சது. ஆனா எப்படி நீட்டணும்னு சொன்னா அது சொல்லி தர மாட்டோம். இல்ல. என்று இழுக்கிறது நீங்க ஹை பிச்சில் இழுக்கணும், நீங்க லோ பிச்சில் இழுக்கணும், இல்ல நீங்க சும்மா அழுத்தி இழுக்கணும், ஒகையர் இழுக்கணும், இப்படி செல்றல்ல. அது இழுத்தல் அல்லது நீட்டுதல் என்ற அந்த வடிவம், அதோட நேச்சர் வந்து உங்களோட சொந்த டோனோட தொடர்பானது. அதை நீங்க தான் டெவலப் பண்ணணும். இங்க நான் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்திக்கிறோம். நீங்க 2 செகண்டை விட கூட நீட்டலாம் என்கிறத, எப்படி நீட்டணுங்கிறத நீங்க டெவலப் பண்ணணும். நல்ல இன்ஷா உங்களோட பாடம் நீங்க பேசிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருந்து பார்க்கணும். குர்ஆன்ல தேடி பார்க்கணும். நிறைய இடங்கள்ல நான் குழம்புற இடங்கள் வரும். இது நிறைய இடங்கள் இது குர்ஆன்ல. சில பேருக்கு சூரா நாஸ்ல நிறைய இடங்கள் இதுல குழப்பம் வைக்கிறான். ஒரு எக்ஸாம்பிள், மிச்ச சிம்பிளான சின்ன சூறாக்கள் குழப்பத்தை வைக்கிறான். நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க. கன்செப்ட் கிளியர் என்றால் அந்த அந்த கன்செப்டை உள்வாங்கி உங்களோட டோன் அதுக்கேற்ற வகையில மாத்தி நீங்க ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். சரி, ஓகே.